வகுத்தல் முறையில் 40 மற்றும் 56 எண்களுக்கு மீப்பெரு பொது காரணி வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய அந்த காரணிகள் வந்து என்ன, இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நிச்சயமாக உண்டு. ஓகேங்களா, ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஆனது எக்ஸாமுக்கு கேட்பாங்க. சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 40 கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 56 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டுக்கும் பொதுவான காரணிகள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ முதல் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் இதை வந்து காரணிப்படுத்தலாம். ஸோ 20 2 40 கிடைக்கும். சரிங்களா, திரும்ப 2ஆல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 10 டைம்ஸ், ஓகே 5 2 20 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 2ஆல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 10. நெக்ஸ்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா 5ஆல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு டைம் கிடைக்கும். சரிங்களா, ஸோ அப்படிங்கும்போது 40 அப்படிங்கிற எண்ணை நாம் எப்படி காரணிப்படுத்தலாம், 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5 முடிச்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்து 56 அப்படிங்கிற எண்ணை வந்து காரணிப்படுத்தணும். ஸோ 2ஆல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 4 மீதி 1 இருக்கும், 8 16. புரியுதுங்களா, திரும்ப 2ஆல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 2 4 2 8 வரும். சரிங்களா, திரும்ப வந்து 2ஆல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 7 2 14 வரும். ஓகேங்களா, ஸோ 7 2 14 வரும். திரும்ப 7ஆல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து காரணிப்படுத்தி எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 56 வந்து காரணிப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 7. சரிங்களா, ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 40க்கும் 56க்கும் எது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்குது அப்படிங்கிறதான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதில் 2 இருக்குங்களா, இதுலேயும் 2 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்குங்களா, இதில் 2 இருக்குது. ஸோ இதில் 2 இருக்குங்களா, ஸோ இதில் நமக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. ஓகேங்களா, ஸோ ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய மீப்பேக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்காங்க, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. ஓகேங்களா, ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 2 4. ஓகேங்களா, பெருக்கல் 2 போட்டிங்கன்னா நமக்கு 8. ஸோ ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய மீப்பெரு பொது காரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8. புரியுதுங்களா, ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீப்பேக்கா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு மீப்பேக்கா கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீசிமா ரெண்டுக்கும் ஏற்பட்ட ரேஷியோ வந்து கேட்குறாங்க. ஸோ போட்ட பார்த்தீங்களா அதே கொஸ்டின் ஃபார்மெட்டு தான். ஸோ 18 எடுத்துக்காங்க. ஓகே, வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீப்பேக்கா ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கான்செப்ட் தான் வரும். நீங்கள் கடைசி வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் போதும். ஸோ 2ஆல் போட்டிங்கன்னா 9 2 18. ஓகே, 3ஆல் போட்டால் 3 9. திரும்ப 3 போட்டிங்க அப்படின்னா நம்ம கடைசி 1 வந்துடும். ஓகேங்களா, ஸோ 18 அப்படிங்கிற நம்பர் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 இப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்காங்க. 30 எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ 2ஆல் போட்டிங்கன்னா 15 டைம்ஸ் வரும். ஓகேங்களா, திரும்ப 5ஆல் நம்ம டிவைட் பண்ண அப்படின்னா 3 டைம் வரும். 3ஆல் போட்டிங்கன்னா 1 டைம் வரும். சரிங்களா, ஸோ அப்படின்னா இதை வந்து எல்சிஎம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 30 அப்படிங்கிற நம்பரை 2 5 3. ஓகே, காரணிப்படுத்து இதோட காரணி 30ஓட காரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 5 3. 18ஓட காரணி வந்து பார்த்தீங்கன்னா 2 3 3. ஓகேங்களா, ஸோ ஒரு நம்பரை நம்ம காரணிப்படுத்தி எழுதிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு மீப்பேக்கா கேட்குறாங்க. ஓகே, மீப்பேக்கா அப்படின்னா மிகப்பெரிய மீப்பேக்கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக எழுதணும். சரிங்களா, ஸோ 2 காமனாக என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகேவா, 2 காமனாக இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. இதை தாண்டி ஏதாவது காமனாக இருக்கா, இல்லை. ஸோ அப்படின்னா மீப்பேக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 பெருக்கல் 3. ஓகே, 2 மல்டிபிள் நமக்கு என்ன கிடைக்கும், 6. ஸோ மீசிமா அப்படின்னா அது ரெண்டுக்கும் காமனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் கூட இருங்க அது எழுதிச்சு. ஓகே, 2 காமனாக நம்பர் எழுதிக்காங்க. ஓகே, எழுதிச்சா விடுபட்ட நம்பர் என்ன இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ இரண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 நமக்கு என்ன வரும், 6 வரும். இங்கே வந்து 5 நமக்கு என்ன வரும், 15 வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15யும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். IR 30க்கு 0 மீதி 3.
ஓரார் நமக்கு 6 7 8 9 ஸோ 90 வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 90. ஸோ ரேஷியோ எப்படி கேட்குறாங்க, மீபிகா டிவைடட் பை மீசிமா. ஓகேவா, மேலே ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்காங்க 6, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 90 எழுதிக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஓரார் 6 வரும் நமக்கு, இங்கே ஓரார் 6 மீதி 3 இருக்கும், ஐஆர் 30. ஓகேங்களா, ஸோ ரெண்டுக்கு இவ்வளோ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:5 போட்டுக்கோங்க, இங்கே 5. ஓகேங்களா, 15. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18க்கும் 30க்கும் இடைப்பட்ட எண்ணோட மீபிகாவுக்கும் மீசிமாவுக்கும் இடைப்பட்ட ரேஷியோ. புரியுதுங்களா? ஸோ நம்பர் கொடுத்துருவாங்க, அதை காரணிப்படுத்தி எழுதிக்காங்க. காரணிப்படுத்தி எழுதிட்டு அதோட மீபிகா என்ன மீசிமா என்ன தனியாக நோட் பண்ணிக்கோங்க. சார் அவ்வளோதான். ஓகேங்களா, மீபிகாவோட வேல்யூ இங்கே எழுதிக்காங்க, மீசிமாவோட வேல்யூ வந்து எழுதிக்கோங்க. ரெண்டுக்கு ரேஷியோ கேட்குறாங்க. சப்போஸ் ரேஷியோ வந்து இப்படி மாற்றி கேட்குறாங்க, மீசிமா அதுக்கப்புறம் மீபிகா கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மீசிமா வேல்யூ 90 வரும். ஓகேங்களா, மீபிகா நமக்கு என்ன வரும் 6 வரும். ஸோ 15:1. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மாற்றி கேட்க வாய்ப்புகள் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் போடலாம். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். ஓகேங்களா, ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைம் சொல்லியிருக்காங்க, ஒரு 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அலைபேசி வந்து ஒரே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிக்குது. பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும் மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். ஸோ காலையில் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனும் ரிங் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபோனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கேப்பில் ஒரு 15 20 25 30 அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிங் ஆகுது. அப்படின்னா எல்லாமே காமனாக திரும்ப எத்தனை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து ரிங் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இது பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. இருக்கிற நம்பர் என்ன 15 இருக்குது, 20 இருக்குது, 25 இருக்குது, அதுக்கப்புறம் 30 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்தமாரி கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் கான்செப்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. ஸோ 5ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3 5 4 20 5 25 6 30. ஓகேங்களா, திரும்ப வந்து காமனாக 2ஆல் டிவைட் பண்ணி நமக்கு என்ன வரும், 3 வச்சுக்கோங்க, 2 4. ஓகேங்களா, 5 3 2 6 வரும். திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 போட்டிங்க அப்படின்னா ஒரு டைமு இங்கே ஒரு டைம் வரும், இங்கே 2 இங்கே 5 வரும். ஸோ அப்படின்னா நமக்கு 2 5 வரும். ஸோ இங்கே 2 அடிச்சு 2ஆல் நம்ம காரணிப்படுத்தணும் அப்படின்னா 1 1 5 1 வரும். ஸோ திரும்ப 5 போட்டோம்னா நம்ம காமனாக எல்லாமே 1 1 1 1. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஃபைன் பண்ணால் முடிஞ்சு. ஓகேவா, ஜஸ்ட் இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் ஃபைன் பண்ணால் முடிஞ்சு. ஸோ பாருங்கள், நமக்கு வந்து அதோட காரணம் எழுதுங்க, 5 2 3 2 5. ஓகேங்களா, ஸோ 2 நமக்கு 10 வரும், 3 2 6 வரும். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது 5 இருக்குது. ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் பெருக்கணும், ஐஆர் நமக்கு வந்து 30 வரும். இங்கே வந்து 10 இருக்கா, ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணி நமக்கு வந்து 300 வரும். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து 300 எழுதிக்கோங்க. இதெல்லாம் நமக்கு எதில் இருக்குது, நிமிடத்தில் தான் இருக்குது. ஓகே, எல்லாம் பாருங்கள் நமக்கு எதில் இருக்குது, நிமிடத்தில் இருக்குது. ஸோ 300 நிமிடம் அப்படின்னா நமக்கு என்ன, ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆல் டிவைட் பண்ண நமக்கு என்ன மாதிரி நிமிடம் வந்து மணியாக மாறிடும். ஸோ இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணலாம், ஐஆர் 30 வரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 மணி வரும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒன்றாக ஒலிக்கும். ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் ஒன்று ஃபைன் பண்ணினா போதும், அதுக்கான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ காலையில் 5 மணிக்கு எல்லாம் ஒலிக்குது அப்படின்னா திரும்ப ஒரு 5 மணி நேரம் கழித்து எல்லாம் ஒரே டைம் ஒலிக்கும். ஸோ அப்படின்னா 5 + 5 நமக்கு என்ன வரும் 10. ஸோ மீன் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு எல்லா மொபைல் ஃபோனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைமில் வந்து ரிங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே ஒரே ஒரு கன்வர்ஷன் மட்டும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நிமிடத்து இருக்கும், அந்த நிமிடத்தை நமக்கு எதுக்கு மாற்றணும், ஹவருக்கு வந்து மாற்றிக்கணும். சரிங்களா? ஓகே, இரு எண்களின் மீசிமா 432 மற்றும் மீபிகா வந்து பார்த்தீங்கன்னா 36. ஒரு எண் வந்து 108 எண்ணில் மற்றொரு எண் என்ன? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஸோ டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப திரும்ப நிறைய டைம் கேட்டு இருப்பான். ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கும். ஒரு 2 நம்பர் இருக்குது அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது, பெருக்கல் ஒய் அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேங்களா, அதோட எல்சிஎம்மையும் ஹச்சிசிஎஃப்பையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் எல்சிஎம் என்ன கொடுத்துருக்கான் 432 எழுதிக்காங்க.
ஹச்சிசிஎஃப் என்ன கொடுத்துருக்கான் 36 கொடுத்துருக்கான். ஒவ்வொரு நம்பர் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 108 அப்படின்னா ஒய் வந்து என்ன இதுன்னு கேட்குறான். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 432 பெருக்கல் 36, கீழே நமக்கு என்ன வரும் 108 வரும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம். முதல்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் 432 இருக்குங்களா எழுதிக்கோங்க, 36 இருக்கா எழுதிக்கோங்க, கீழே 108 இருக்கா எழுதிக்கோங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6 நமக்கு 37 வரும். இங்கே வந்து ஓஆர் 6 வந்துடும், மீதி 4க்கும் 6 36, 7 42, 8 48, அவ்வளோதான். ஓகே, டிவைட் பண்ணிக்கோங்க. திரும்ப 6ஆல் போட்டிங்கன்னா ஒரு டைம் வரும். இங்கே 3 நமக்கு வந்து 18 வரும். ஓகேங்களா. திரும்ப இது 3ஆல், ஒரு 3, மீதி 1, ஓகே 4 12, இங்கே மீதி 1 இருக்கும், இங்கே 4 12. ஓகேங்களா. ஸோ ஒய் ஈக்குவல் டு 144. இது மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாமில் வந்துடும். சரிங்களா. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 144. ஸோ அப்படின்னா ஒரு நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னொரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். டிஆர்பி மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 1, அதேமாதிரி டெட்டு பேப்பர் 2, இப்போ வரக்கூடிய இந்த எஸ்ஜிடி எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா. அடுத்தது ஓகே. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கங்க. ஓகேங்களா. அடுத்த கிளாஸில் அடுத்த சம்ஸ் வந்து பார்க்கலாம்.